வணக்கம் அன்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம் பருப்பு அவல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 2 பருப்பையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு முறை அலம்பிட்டு அதை ஒரு 3லேருந்து 4 ஹவர் ஊற வைங்க. 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பருப்பு இதுதான். அதுக்கு பிறகு 1/4 கப் நாட்டு அவல் எடுத்திருக்கேன், சிகப்பரிசி அவல். இதை நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி தாங்க ஊற வைக்கணும். ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஊற வச்ச பருப்பில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நாம் இந்த அவல் கொழுக்கட்டைக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை நல்லா பொரிஞ்சதும் நாம் அந்த மாவில் சேர்த்துடலாம். அவல் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு கையால் நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவல் தெரியாதபடி கையால் நல்லா மசிச்சு உதிர விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ நாம் அரைச்ச பருப்பு கலவையை நாம் இதில் போட்டுடலாம். இப்போ நாம் இதில் அரைச்ச பருப்பு சேர்த்தாச்சு, தாளித்த பொருளை சேர்த்தாச்சு, கறிவேப்பிலை, தேங்காய், உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா பிசையலாம். நல்லா பிசைஞ்ச பிறகு வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இதை அவல் கொழுக்கட்டையை, பருப்பு அவல் கொழுக்கட்டையை நாம் கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி இட்லி குண்டான் தட்டில் வைக்கலாம். வச்சு இதை வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதித்ததும் நாம் இந்த பிளேட்டை அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், கையில் தண்ணி தொட்டு பாருங்கள், கையில் மாவு ஒட்டலை, வெந்துடுச்சு. நான் 30 நிமிஷம் வச்சேங்க. நான் உங்களுக்கு எடுத்துட்ட பிறகு காட்டுறேன். பாருங்கள், சுவையான அவல் கொழுக்கட்டை ரெடி. அவல் பருப்பு கொழுக்கட்டை ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள். இது வெள்ளை அவல்லையும் செய்யலாம்.